கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். செமிஃபைனல்ல சரியான ஒரு ரிவெஞ்சுங்க. இங்கிலாந்து கூட 2022 நம்ம தோத்ததுக்கு பெர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் எடுத்து ஃபைனலுக்கும் போயிருக்காங்க. மேட்ச்ல என்ன நடந்துச்சு, ரோஹித் சர்மா அழுத மூமெண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப க்ரூசியலான செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ நேற்று மேட்ச் முடிக்கிறக்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மணி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மழை வருது நிற்குது, ஸோ எகைன் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் பார்த்தோம் அப்படின்னா கள ஆய்வு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு போச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி டைம் நிறைய வேஸ்ட் ஆச்சு. நான் ஓவர் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா 1:40 வரைக்குமே ஃபுல் மேட்ச் தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது மழை வந்தா வேணா 10 ஓவர் மேட்சா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா எப்படியோ ஃபுல் மேட்ச் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறம் பேட்டிங் வந்த இந்தியா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா ரீஸ்டாப்லியோட டெலிவரியில ஸோ போல்ட் ஆயிட்டு போயிடுவாரு. ஸோ வழக்கம் போல என்ன தலைவா நல்லா ஸ்டார்ட் கொடுத்த மாதிரி இருந்தது, இந்த வேர்ல்ட் கப் ஏன் இப்படி சொதப்புற அப்படின்னு யோசிக்கும் போது விடுப்பா ஃபைனல்ல பாத்துக்கலாம்னு சொல்லி ரோஹித் சர்மா அந்த பக்கம் இருந்து சிக்னல் காமிப்பாரு. ஆனா ரோஹித் சர்மா டிஃபரெண்டான பிரீட்ல ஆடிட்டு இருக்காருங்க. என்ன ஒரு இன்னிங்ஸ், மேட்சுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆயிடுறாரு. ஸோ அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாதுங்க. போன வேர்ல்ட் கப்ல இதுதான் நடந்துச்சு. ஸோ அவருடைய ஸ்கோருக்காக அவர் ஆடல, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு புஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம், பின்னாடி வரவங்க பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் ஃபைனல்ல தெரியாம அந்த விக்கெட் அப்படிங்கிறது போனதுனால தான் ஸோ அங்கேயே மேட்ச் அப்படிங்கறது முடிஞ்சது. இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா சேம் அதே மாதிரி தீயா விளாண்டுட்டு இருக்காரு. சரியான ஒரு 50. ஸோ அதுக்கப்புறம் அவரு அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பண்ட் ஜொலிக்கல. ஸோ அது மட்டும் இல்லாம சிவம் துபே ஃபர்ஸ்ட் பால்ல டக். ஆனா சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ். என்ன 50 மிஸ் பண்ணிட்டாரு, 47க்கு அவுட். ஒரு 50 அடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல. ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து ஒரு சின்ன கேமியோ அப்படிங்கிற மாதிரி 170 அப்படிங்கிற டார்கெட்டை இந்தியன் டீம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இங்கிலாந்து ஆரம்பத்துல ஜாஸ் பட்லர் ஆன இன்னிங்ஸை பார்த்தா கொஞ்சம் பக்குன்னு இருந்தது. 15 பாலுக்கு 23, 4 4 அடிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் அக்ஷர் பட்டேல கூப்பிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பட்லரை தூக்கியாச்சு. அந்த இடத்துல தான் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியை நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ ஸ்பின்னருக்கு வந்துட்டு சாதகமா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஆதில் ரஷீத்தை ரோஹித் சர்மானாலையும் அடிக்க முடியல. ஸோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ்னாலே அடிக்க முடியல. நல்லாவே பால் டேர்ன் ஆச்சுன்னு சொல்லி ஆகணும். நல்லா கிரிப் பிடிச்ச அவர் போட்டு இருந்தாப்ல. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அவங்க டீம்ல இருக்கிற லியாம் லிவிங்ஸ்டன், அவரை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் பவுலர் தான். பட் இருந்தாலும் அவரே 4 ஓவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு தான் ட்ராக் இருந்தது. இன்ஃபேக்ட் மொயின் அலி அந்த டீம்ல இருந்தப்பவும் லியாம் லிவிங்ஸ்டனே நல்லா போடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பார்த்தாப்ல. 4வது ஓவர் அக்ஷர் பட்டேல் கொண்டு வந்தாரு. ஸோ விக்கெட் விழுந்துச்சு. ஸோ அது உண்மையாலுமே பிரில்லியண்டான கேப்டன்சி மூன்னு சொல்லணும். ஸோ அக்ஷர் பட்டேல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசனுங்க இந்த மேட்ச் நம்ம வின் பண்றதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லைனா விக்கெட் போடதான். ஸோ சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பும்ரா ஒரு போல்ட் எடுப்பாரு பாருங்க, ஏன்னா கண்ணுக்குள்ளேயே இருக்கு. பும்ரா மட்டும் டிஃப்ரெண்ட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதையும் நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ ஓவராலா இங்கிலாண்டை இந்த தடவை துவம்சம் பண்ணி மறுபடியும் நம்ம ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. 2022 T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் நம்ம தோத்ததுக்கு இந்த தடவை பெர்ஃபெக்டான ஒரு ரிவெஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா மேல உட்காந்துட்டு இருப்பாரு, கண் கலங்கிட்டு இருப்பாருங்க, அப்படியே அழுதுட்டு இருப்பாரு. விராட் கோலி போய் ஏன்டா அழுகிற, விடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இது வருத்தத்தில் அழுகிற கண்ணீர் கிடையாது, சந்தோஷத்தில் அழுகிற கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு எமோஷனல். ஏன்னா ஏகப்பட்ட இன்டர்வியூல கேட்டாங்க, எதுக்கு உனக்கு 4 ஸ்பின்னர், இவ்வளவு ஸ்குவாட் இருக்கும்போது நல்லா பெட்டர் பேட்ஸ்மேன்லாம் இருக்கும்போது இவங்களை எதுக்கு எடுத்துட்டு போற, ஸோ இன்னும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டு போலாமே, ஸ்பின்னர்ஸ் வச்சு என்ன பண்ண போறேன்ல கேட்டப்போ ஸோ அவங்க எல்லாருக்குமே சரியான பதில் அடி கொடுத்திருக்காரு ரோஹித் சர்மா. பயங்கர எமோஷனலா கண்ணில் கை வச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. விராட் கோலி போய் மச்சான் விடு மச்சான், அதெல்லாம் எமோஷன் ஆகாத, பாத்துக்கலாம், இந்த ஃபைனல் தான் நான் டைட்டில் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு போனாப்ல. அப்புறம் ஜடேஜா எல்லாருமே பார்த்தோம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருங்க ரோஹித் சர்மா. ஒன்ஸ் அகைன் அந்த மனுஷன் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. போன வேர்ல்ட் கப்பே பார்த்தோம் அப்படின்னா தூங்காம ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஸோ ஃபைனல்ல போய் தோத்தது அப்படிங்கிறத அவரால் இன்னும் நம்பவே முடியலையாமா. ஸோ ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க 2 நாளுக்கு அப்புறம் கூட கேட்டாரு, இன்னும் இப்போ ஃபைனல் நடந்து முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி. அது கனவாவே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. பட் திஸ் டைம் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காரு. ஆனா அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா டீம் இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களும் அன்பீட்டன், இது வரைக்கும் ஒரு மேட்ச்மே லாஸ் பண்ணாம வந்திருக்காங்க. இந்த பக்கம் இந்தியாவும் அன்பீட்டனா வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனல்ல யார் ஜெயிக்க போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியா மறுபடியும் ஜெயிக்குமா? ஸோ மறுபடியும் ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் இந்த T20 உலகக்கோப்பை கையில இறந்துவோமா அப்படிங்கறதையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.